லைஃப் இஸ் அ புக்குன்னு சொல்லுவாங்க. அதில் என்னோட ஒரு சில பேஜஸ் தான் இந்த வீடியோ. அந்த வண்டி ஓட்டினாங்க வாங்க நீங்களோட இருக்கும் மாட்டேன். எங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ண ட்ரை பண்றீங்க? த நெக்ஸ்ட் டே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லி அங்கே கிளம்பிட்டேன். சூப்பர்ரா. இத தட்டி விட்டு உடனே அடிச்சு பாருங்க. ஹே பாய். ஹியர். ஸ்ரீவினேஷோட பர்த்டே வந்திருக்கும். நீ என்ன பேசுற பர்த்டே பாபி? பாபியா? எல்லாமே போயிட்டு இருக்கியா நீங்க? இதனால தான் இவனும் வர மாட்டேன். நல்லா ஏசிட்டு கால் வலிக்குது எனக்கு. நல்ல கால் வலி எல்லாமே போகும். வலிக்குதுடா ஏறினதுக்கு அப்புறம் தான் வலிக்குது. அது வலிக்கவே இல்ல. புதுசா இருக்கு. வைப்ரேஷன். Gluteal muscles. என்ன கால் Quadrant muscles. சரி, thigh muscle. calf. நீ அவன் இத பேக் டச் பண்ண வேண்டாம். அதுதான் நானும் அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே இருந்த புல்லப் பாரில் புல்லப்ஸ் எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். விட்டா முடிஞ்சிருடா. இதுக்கெல்லாம் கீழே இப்படி இருந்தா குதிக்காம பண்றா. அசுத்த ஜிம்முக்கு அஸ்வத் தான் வரவே மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால என்னால் 2க்கு மேலே பண்ண முடியல. தெரியாதனமாக ஒரு காமெடி பண்ணிட்டேங்க. அதை உட்காந்து எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நான் சொல்லிட்டேன் டேய் பண்ணாதடா அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவன் அதுக்கு சொல்றான் நீ சொல்லி நான் அந்த காமெடி சொல்லிட்டு அப்படிங்கிறான். இவனே ஏறா. சரிங்க திரும்புங்க. பேச காமி. ஆனா என்னன்னா இவன் ஒரு செகண்ட் வருத்தப்பட்டான். ஒரு மேடம் காமெடி அப்படியே வருத்தப்பட்டான். நான் டக்குனு உள்ள பூந்து வேணாம்டா இது அப்படி சொல்லி கேட்டி அப்புறம் எப்படி சொல்றான் நல்லதான் நீ காப்பாத்தி அப்படிங்கிறான். ஃபைனல்ல பல்ப் போய் இவன் தப்பிச்சிட்டான். மாட்டிட்டு வந்து வீடியோ எடுக்கிறான். என் நண்பனை காப்பாத்திட்டான். இருங்க, மெயின் பிக்சரை வீடியோ எடுக்கணும்ல. இவங்க தான் மெயின் பிக்சர். காமெடி செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சுது. அண்ட் எல்லோரும் அவங்கவுங்க லைஃப் ரொட்டீனுக்கே போக வேண்டிய டைமும் வந்துச்சு. கரெக்டாக
11 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ண சொன்னான். ஸோ அவனை ட்ராப் பண்ணிட்டு தூரத்துலேருந்து பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. லைஃப்பில் நமக்கு அது ப்ராப்ளம், இது ப்ராப்ளம், அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, இப்படியே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காம நமக்கு நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்கும்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்க இந்த வேர்ல்டில் நம்மளை கேர் பண்ணுறவங்களும் நம்மளை வேல்யூ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒன்று பின்னாடி ஓடிக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவோம், தப்பே இல்லை. ஸ்லோ பண்ணி நம்மளை வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நம்ம லவ்டு ஒன், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுப்போம். பிகாஸ் நெக்ஸ்ட் மினிட் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு கூட தெரியாது. நெக்ஸ்ட் மினிட் நமக்கு இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ செரிஷ் எவ்ரி மூமெண்ட். அன்டில் தென், சைனிங் ஆஃப், விக்கி.